ஒரு வேத வசனத்தை இந்த காலவேளையில வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 29வது வசனம். மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். இந்த காலவேளையில முகம் பிரகாசிக்கிறது என்கிற தலைப்பின் கீழே முகம் பிரகாசிக்கிறது. இந்த தலைப்பின் கீழே வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். மோசே குறித்து வாசிக்கிறோம். மோசே மலையிலிருந்து ஜெபித்து விட்டு இறங்கும் போது வசனம் சொல்லுகிறது, அவன் முகம் பிரகாசித்திருந்தது. எந்த அளவுக்கு பிரகாசம் என்றால் 30வது வசனம் சொல்லுது, ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேயை பார்க்கும் போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். ஆரோனும் ஜனங்களும் பயப்படுகிற அளவுக்கு அவன் முகம் பிரகாசித்திருந்தது. அந்த முகத்தை பார்க்கும் போதே ஜனங்களுக்கு பயம் வந்தது. அதனால எல்லாரும் சொன்னார்கள், ஒரு முக்காடு போட்டுக் கொள்ளுங்கள், உங்களை பார்க்க முடியல. அந்த பிரசனத்துக்குள்ள இருந்துட்டு வெளியே வந்ததுனால அந்த மோசையை பார்க்க முடியல. எல்லாரும் தங்களுடைய முகத்தை மூடிக்கொண்டார்கள். அதனால பார்த்தார் மோசே ஒரு முக்காடை எடுத்து போட்டு மூடிக்கொண்டு ஜனங்களோடு பேச ஆரம்பித்தார். மலையில தேவன் என்னென்ன சொன்னார் என்பதை ஒரு முக்காடை போட்டுக்கொண்டு பேசினார். ஏனென்றால் எல்லாருக்கும் பயம் வந்தது, மோசையின் முகத்தில் இருக்கிற ஒளியை கண்டு, பிரகாசத்தை கண்டு. இந்த கால வேளையிலே நன்றாக புரிந்து கொள்ளணும், ஆராதிக்கிற என்னுடைய முகம் பிரகாசிக்க வேண்டும், ஆவிக்குரியவனுடைய முகம் பிரகாசிக்க வேண்டும், கர்த்தரோடு நடக்கிறவனுடைய முகம் பிரகாசிக்க வேண்டும். ஒரு இருளடைந்த முகத்தோடு வாழக்கூடாது, இருளடைந்த ஜீவியத்தோடு வாழக்கூடாது. ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிற நாம் இருளடைந்திருப்போமானால் நாம் ஆராதித்து பிரயோஜனம் இல்லை. ஆராதிக்கிறவனுடைய முகங்கள் பிரகாசிக்கணும், ஆராதிக்கிறவனுடைய முகங்கள் வித்தியாசப்படணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 6வது அதிகாரம், அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். 6:15. அவன் முகம் தேவ தூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். இந்த ஸ்தேவானுக்கு விரோதமாய் ஒரு கூட்ட ஜனங்கள் எழும்பி அவனை கொல்ல வேண்டும், அல்லது இவன் செய்கிற ஊழியம் சரியில்லை, தேவனுக்கு விரோதமாய் பேசுகிறான் என்று சொல்லி அவனுக்கு விரோதமாய் ஆலோசனை சங்கம் எழும்பி உட்கார்ந்திருக்கிறது. எல்லாரும் அவனை குற்றம் சாட்டுகிறார்கள். ஸ்தேவான் சரியில்லை என்று எல்லாரும் குற்றம் சாட்டும் போது அந்த இடத்துல எல்லாரும் அவன் முகத்தையே பார்த்துட்டு இருக்கும்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. ஸ்தேவானின் முகம் தேவ தூதனுடைய முகத்தை போல பிரகாசித்தது. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், எதிர்ப்புகள், அவமானங்கள், நிந்தனைகள், பயங்கரமான போராட்டங்கள், பழிச்சொல்கள், அவைகள் நடுவில் வசனம் சொல்லுகிறது ஸ்தேவானின் முகம் பிரகாசித்தது. இந்த கால வேளையிலே ஒரு ஆவிக்குரியவன் என்றால் அவன் நெருக்கத்தின் நடுவிலையும் அவன் முகம் பிரகாசிக்க வேண்டும். ஜெபிக்கிறவனுடைய முகம் இக்கட்டுகள் நடுவிலையும் பிரகாசிக்க வேண்டும். ஸ்தேவானுடைய முகம் பிரகாசித்தது. அதை கண்ட எல்லாரும் பயந்தார்கள். அவன் முகத்தின் ஒளியை கண்டு எல்லாருக்குள்ள ஒரு நடுக்கம் இருந்தது. அந்த அளவுக்கு அவன் முகத்தை கர்த்தர் மகிமையாய் பிரகாசிக்க வைத்தார். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பாருங்கள். மத்தேயு 17:2 இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறி மர்வமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய முகம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சூரியனை போல
ஆமென், தேவ திட்டத்திற்காக, பிதாவின் தரிசனத்திற்காக அவர் காத்திருந்த போது அவருடைய முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணினார். வஸ்திரங்கள் பிரகாசிக்கிறது, முகங்கள் பிரகாசிக்கிறது. எலியாவும் மோசேயும் இறங்கி வந்து அந்த இயேசுவோடு சம்பாஷிக்கிறதை சீஷர்கள் கண்டார்கள். அவன் பாருங்க, ஒருவன் நெருக்கத்தின் நடுவே பிரகாசிக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்து தேவ திட்டத்திற்காய் காத்திருக்கும் போது பிரகாசிக்கப்பட்டார். மோசே மலையிலிருந்து இறங்கின போது அவன் பிரகாசமாய் இருந்தான். அவன் பிரகாசமாய் இருந்தது அவனுக்கு தெரியல. ஆனா கர்த்தர் அவன் முகத்தை பிரகாசிக்க வைத்தார். இந்த கால வேளையிலே தேவனோடு நடக்கிற நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கணும். இருளடைந்து போகக்கூடாது. நெருக்கத்தின் நடுவில் நடந்தாலும் முகங்கள் பிரகாசிக்கணும். கஷ்டங்கள் நடுவில் நடந்தாலும் முகங்கள் பிரகாசிக்கணும். தெய்வ திட்டத்திற்காய் காத்திருக்கும் போது முகங்கள் பிரகாசிக்கணும். எந்த நிலை வந்தாலும் என் முகங்கள் இருளடைந்து போகவே கூடாது. இருளடைந்து போகக்கூடாது. என் முகத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணணும். அதுதான் ஆவிக்குரியவன் என்பதின் அடையாளமே. ஆண்டவர் நல்லவர். முகம் பிரகாசிப்பது என்பது ஆவிக்குரிய உன்னத அனுபவம். அழகாக நீங்க எவ்வளவு கருப்பா இருக்கலாம், எவ்வளவு அழகில்லாம இருக்கலாம், ஆனா தேவ பிரசன்னத்தினால் நிரப்பப்படும் போது முகத்துல ஒரு சந்தோஷம், முகத்துல ஒரு பலன், முகத்துல ஒரு எதிர்பார்ப்பு, முகத்துல ஒரு தைரியம். அதுதாங்க பிரகாசம். அதுதான் பிரகாசம். சிலர் சொல்லுவாங்க இல்லையா, அவனுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவன் சந்தோஷமா இருக்கிறான், அவன் சந்தோஷமா ஆராதிக்கிறான். ஏன் அப்படி ஆராதிக்கிறான்? அவன் முகம் பிரகாசிக்கிறது. தேவைகள் தான், கஷ்டங்கள் தான், நெருக்கங்கள் தான், அதற்காக அவன் துவண்டு போவதில்லை. அவர்கள் முகங்கள் பிரகாசித்தது. அக்கினி சூழ 7 மடங்கு அக்கினி, 7 மடங்கு அக்கினிக்குள்ள கிடக்கும் போது நேபுகாத்நேச்சார் சொல்றான், நான் 3 பேரை தூக்கி உள்ள போட்டேன், ஆனா 4 பேராய் உலாவுகிறார்கள். 4வது நபர் தேவ புத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறார். அந்த அக்கினி சூளைக்குள்ள இவர்கள் உலாவுகிறதை அந்த நேபுகாத்நேச்சார் கண்டான். அவங்க முகம் பிரகாசித்திருப்பதை அவன் கண்டான். நெருப்புக்குள்ள போட்டா கருகணும், நெருப்புக்குள்ள போட்டா உலரணும், நெருப்புக்குள்ள போட்டா சரீரங்கள் அழியணும். ஆனா நடந்தது என்ன? நெருப்புக்குள் ஒருவன் பிரகாசித்தான். நெருப்புக்குள் 3 பேர் ஜெயத்தோடு நடந்தார்கள். எப்படி நடந்தார்கள்? தங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் தங்களை தப்புவிக்க வல்லவர் என்று நம்பி அவர்கள் இறங்கினதினால அவர்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். இந்த கால வேளையிலே நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த நிலையில் இருந்தாலும் என்னை பிரகாசிக்க வைக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்க படிக்கலாம், நீங்க ஸ்கூல்ல இருக்கலாம், காலேஜ்ல இருக்கலாம், இருக்கிற இடத்துல உங்களை பிரகாசிக்க வைக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உங்க மேல இருக்கிற அபிஷேகம், உங்க மேல இருக்கிற கிருபை சாதாரணமானது அல்ல. இருண்டு போன இடத்துல பிரகாசிக்க வைக்கும். ராத்திரியெல்லாம் டிவி பார்க்கிறவனுக்கும், ராத்திரியெல்லாம் செல்போன் யூஸ் பண்றவனுக்கும், ராத்திரியெல்லாம் ஜெபிக்கிறவனுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆமே, 2 பேரும் தூங்கல. ஒருத்தன் செல்லு பார்த்தா, ஒருத்தன் ஜோம் பண்ணா. ஜோம் பண்ணவனும் தூங்கல, செல்லு பார்த்தவனும் தூங்கல. ஆனா காலையில் எழுப்பி பாருங்க, ஜெபித்தவன் முகத்துல பிரசன்னம் இருக்கும். ஆமே, உலகத்தோடு நிரம்பி இருந்தவன் முகத்துல இருள் மூடி இருக்கும், கசப்பு மூடி இருக்கும், வைராக்கியம் மூடி இருக்கும், கோபம் மூடி இருக்கும். அப்ப யோசி பாருங்க, 2 பேர் விழித்திருந்தாலும் 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கிறது. ஆராதிக்கிறவனுடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார். அவனுக்கு எத்தனை தூரங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் அவனை பிரகாசிக்க வைக்க எஜமானன் இயேசு வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர்,
அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் முகம் பிரகாசிப்பது என்பது தேவ சாயலாய் மாறுகிற அனுபவம். யாருடைய முகம் பிரகாசிக்குதோ அவன் தேவ சாயலாய் மாறுகிறான். யாருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கிறதோ அவன் தேவனை போலவே மாறுகிறான். ஏன்? அவர் பிரகாசிக்கிறார். ஒருவராய் சாவாவே உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறார். அப்படியானால் அவரோடு இணைந்திருக்கிறவன் அவரை போலவே மாறுகிறார். அவர் எப்படி மகிமையாய் இருக்கிறாரோ அப்படியே அவனை மகிமைப்படுத்துகிறார். ஆமே, யோவான் சொல்றார், அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வண்ணமாய் நாமும் இருப்போம். அவர் எப்படி பிரகாசிக்கிறாரோ அப்படியே நம்மை பிரகாசிக்க வைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் நம்மை பிரகாசிக்க வைக்கிறது. கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் நல்லவர். ஒரு 3 காரியங்களை வேக வேகமாய் சொல்லி கடந்து போகிறேன். எப்போது நம்முடைய முகம் பிரகாசிக்கும்? எப்போது பிரகாசிக்கணும் அப்படின்னா சும்மா பிரகாசிக்காது. எப்ப ஆண்டவர் என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார்? எந்த நிலையில பிரகாசிக்க பண்ணுவார்? நம்பர் 1, ஜெபிக்கிறவன் முகம் பிரகாசிக்கும். ஜெபிக்கிறவன் முகம். அதோட கூட இன்னொரு வார்த்தை எழுதி கொள்ளுங்கள், இழந்ததை தேடி ஜெபிக்கிறவனுடைய முகம். இழந்ததை தேடி ஜெபிக்கிறவனுடைய முகம். ஜெபிக்கிறவன் எல்லாரும் ஜெபிக்கிற போது அல்ல, இழந்ததை தேடி பெற்றுக்கொண்ட மகிமைய, பெற்றுக்கொண்ட கிருபைய, பெற்றுக்கொண்ட வாக்குத்தத்தத்தை ஒருவன் இழந்து போவான் ஆகில், இழந்து போனவன் மனங்கசந்து மன உடைந்து, ஆண்டவரே நான் இழந்து போயிட்டேனே, ஆண்டவரே கிருபை இழந்துட்டேனே, ஆண்டவரே அபிஷேகத்தை இழந்துட்டேனே, ஆண்டவரே வாக்குத்தத்தங்கள் இழந்துட்டேனே என்று சொல்லி ஒருவன் கதறுவானானால் அவனை பிரகாசிக்க வைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளாத ஒண்ணு, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னா இந்த உலகம் ஏத்துக்காது. கொலை செய்தவனும் இல்லை என்று சொல்லுகிறான். உபச்சாரம் செய்தவனும் நான் இல்லை என்று சொல்லுகிறான். தவறு செய்த ஒருவனும் நான் தான் இந்த தவறை செய்தேன் என்று ஏற்றுக்கொள்வதில்லை. ஆண்டவருக்கு முன்ன ஒருத்தன் போய் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் விழுந்துட்டேன், நான் உடைச்சிட்டேன், எனக்கு இறங்குன்னு சொல்றான் பாருங்க. அது என் சுயநலத்தை உடைத்து, என்னுடைய சுய பெருமையை உடைத்து, என் சுயாதீனத்தை உடைத்து தேவனுக்கு முன்ன கொண்டு ஊற்றுகிற இடம் அவனை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த உலகம் ஒத்துக்காது. ஒருத்தட்ட போய் கர்த்தர் உன்னை குறித்து வெளிப்படுத்துறான்னு சொன்னா ஒத்துக்கிறது இல்லை. இல்லையே, அப்படிலாம் இல்லையே, நான் அப்படி இல்லையே, நான் நல்ல பிள்ளை, நான் ஒண்ணுமே செய்யறது இல்லை, அப்படி நடக்கவே இல்லை அப்படின்னு ஈஸியா சொல்லிட்டு போகிற உலகத்துல ஒருவன் தேவனுக்கு முன்ன போய் நீர் தந்ததை உடைச்சிட்டேனே, நீர் தந்த கிருபையை உடைச்சிட்டேனே, நீர் தந்த அபிஷேகத்தை உடைச்சிட்டேனே என்று தன்னை தேவனுக்கு முன்ன பாதப்படியில் ஒருவன் சமர்ப்பிப்பானாகில் அவன் முகத்தை பிரகாசிக்க வைக்க ஆண்டவர் வல்லவர். ஆண்டவர் வல்லவர். ஏன் தெரியுமா? இந்த மோசே கற்பலகையை உடைச்சிட்டாரு. தேவன் கொடுத்த பலகை, தேவன் எழுதி கொடுத்தது, அதை கொண்டு வந்து கீழே போட்டு உடைச்சிட்டாரு. உடைச்சவர் கர்த்தர்ட்ட ஜெபம் பண்றாரு. 33ஆம் அதிகாரம் 18வது வசனம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18வது வசனம். உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அந்த வார்த்தையை கவனிச்சு பார்த்தீங்களா? ஆண்டவரே உம்முடைய மகிமை எனக்கு என்ன செய்யுங்க? காண்பித்தருளுங்க. எதற்கு காண்பித்தருளணும்? ஏன் மகிமை இல்லை? தேவன் தந்ததை உடைச்சிட்டேன். தேவன் தந்ததை உடைச்சதுனால மகிமை இல்லை. தேவன் தந்ததை உடைச்சதுனால தேவனோடு ஐக்கியமாக முடியல. தேவன் தந்ததை உடைச்சதுனால அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. அதனால மோசே கேட்கிறார், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு காண்பித்தருளும். ஏன்? நான் உடைச்சிட்டேன், உடன்படிக்கையை உடைச்சிட்டேன், கர்த்தர் கொடுத்த பலகையை உடைச்சிட்டேன். அது தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டிருந்தது, அது தேவனால் அச்சடிக்கப்பட்டிருந்தது. அதையாக்கு இழந்துட்டேன். அதனால மோசே 40 நாளாய் தேவ சமூகத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறான். இதை சொல்லி நான் தோத்துட்டேன்.
யாருடைய முகம் பிரகாசிக்கும் தெரியுமா? தேவனுக்கு முன்ன போய் நான் தோத்துட்டேன்னு சொல்லி பாருங்க, அவன் முகத்தை பிரகாசிக்க வைக்க ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஒருவன் தெய்வத்துக்கு முன்ன போய் உட்கார்ந்து நான் தோத்துட்டேன், இந்த இடத்துல நான் தோத்துட்டேன், என் வாழ்க்கையில தோத்துட்டேன், ஆமை அற்புதங்களை தோத்துட்டேன், அபிஷேகத்துல தோத்துட்டேன், தேவன் தந்த கிருபையில நான் தோத்துட்டேன், இழந்துட்டேன்னு ஒருவன் போய் உட்காருவானா, ஒருவனையும் தள்ளாதவர் அவனை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எத்தனை பெரியவர், எத்தனை பெரியவர். நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனையை நான் தோத்துட்டேன்னு சொல்ல மாட்டோம், ஆண்டவரே விழுந்துட்டேன்னு சொல்றது இல்ல, கர்த்தர்ட்ட போயிட்டு ஆண்டவரே நான் தடுமாறேன்னு சொல்றது இல்ல. அதனாலதான் தேவன் எதிர்பார்த்த மாற்றத்தை நம்மால பார்க்க முடியல. ஆனா எப்ப ஒருவன் தேவனுக்கு முன்ன போய் நான் தோத்துட்டேன்னு சொல்றானோ, அவனை பிரகாசிக்க வைக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஓ, எங்கள் மத்தியில் ஊழாவிடும் எங்களோடு என்று வாசம் செய்யும். ஓ, எங்கள் மத்தியில் வாசம் செய். ரெண்டு கரங்களை உயர்த்தி எங்கள் மத்தியில் வாசம் செய். சொல்லுங்க, எங்கள் மத்தியில் ஊழா எங்களோடு என்றும். யாத்திராகமம் 34 அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை இழைத்துக்கொள், நீ உடைத்து போட்ட முந்தின பலகையில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவே. நீ உடைத்து போட்ட பலகை, நீ நொறுக்கின பலகை கொண்டு வா, இழைத்து கொண்டு வா. மோசே ஜோமாண்டா, நான் தோத்துட்டேன், நான் விழுந்துட்டேன், எனக்கு அந்த கற்பலகையில அந்த மகிமை திரும்ப வேணும், தேவ பிரசன்னம் திரும்ப வேணும். அவன் திரும்ப அந்த கிருபைக்காய் காத்திருக்கிறான். கர்த்தர் சொல்றார், உடைச்சிட்ட பரவாயில்ல, உடைச்சதுக்கு பதில் 2 கற்பலைகளை செதுக்கி கொண்டு வா. நான் எழுதுவேன்னு சொன்னா, நான் என்ன சொல்றேன் தெரியுமா? எப்ப அந்த பலகையில் திரும்ப கர்த்தருடைய வார்த்தை எழுதப்பட்டதோ, அப்ப மோசேயின் முகம் பிரகாசித்தது. எப்படி அபிஷேகம் கவாலவதரா உடதரக துதாதரா. ஆண்டவர் ஒரு பலத்த மகிமையை சபையில ஊற்றுகிறார். காலாதாரா ஓரக்க துதாதரா. பிடிச்சுக்கோ, நீ உடைச்சத கர்த்தர் எழுதுறார், நீ உடைச்சத ஆண்டவர் எழுதுறார். காலாதாராமா அவுடாதாரா, நீ உடைச்சத கர்த்தர் இந்த பகல்ல எழுதுறாரு. புடே காத்துடா ஹத்தேரே ஓராபாலா ஹத்தாரா ஆதேரே உடவானமா சந்தனா. நீ உடைச்சிட்ட நினைக்கிற, விழுந்துட்ட நினைக்கிற, இழந்துட்ட நினைக்கிற, இப்ப கர்த்தரை துதி. நீ உடைச்சத அந்த பிரமாணத்தை திரும்ப கர்த்தருடைய கை எழுதுகிறது. கொஞ்சம் இணைஞ்சு கர்த்தரை ஆராதிக்கணும். இந்த பகல் ஆண்டவர் மகிமையாய் இறங்கி இருக்கிறார். ரக்கா துடாதரா அச்சரமானதரா. நீ உடைச்ச கர்த்தர் சொல்ல எழுதுறேன், நான் எழுதுறேங்கிறாரு. நான் எழுதுறேன். கபாலவாதரா, தேவனுடைய விரல் இப்ப எழுதுது. அந்த தரிசனத்தை, அந்த வாக்குத்தத்தத்தை திரும்ப எழுதுது. காலாதூரா ஹத்தேரே, உன்னை பிரகாசிக்கிறவ. ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தா, கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும். அந்த இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தா, கால்கள் நாவியாவும் அந்த இயேசுவே
ஆண்டவர். வாலிப பிள்ளைகள்லாம் இன்னைக்கு நல்ல ஜெபம் பண்ணணும்னு என் கூட சேர்ந்தே வரணும். ஆண்டவர் துதிச்சுட்டே இருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். நீ உடைச்சத அவர் எழுத வல்லவர், நீ உடைச்சத சரிப்படுத்த கர்த்தர் வல்லவர். என் கூட கொஞ்சம் இணைஞ்சுக்கோ, என் கூட கொஞ்சம் இணைஞ்சுக்கோ. தேவனுடைய அபிஷேகம் இன்னைக்கு பலமா இறங்கும், பலமா இறங்கும். நீ உடைச்ச வாக்குத்தத்தத்தை அவர் எழுதுவார், நீ உடைச்ச தரிசனத்தை அவர் எழுதுவார். கொஞ்சம் ஆமென் சொல்லு பார்க்கலாம், கொஞ்சம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி பார்க்கலாம். உடவால ஹத்துடா ராமானா ஹத்தர், நீ உடைச்ச மகிமையை உன் தலை மேல எழுத கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர். கொஞ்சம் விட்டு கொடு, உன் வாய்களை விட்டு கொடு, இதயத்தை விட்டு கொடு. ஆண்டவர் உன்னை பலப்படுத்த அவர் வல்லவர். ஷாகாத்துடா ஹத்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 51வது சங்கீதம் 12வது வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 51:12 திருப்பிக் கொள்ளுங்க வேகமாய் வேகமாய். சங்கீதம் 51:12. ஹல்லேலூயா. 51:12 வாசிங்கம்மா. ரட்சணியத்தை சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி. பாவம் செய்யறதுக்கு முன்ன ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. பாவம் செய்யறதுக்கு முன்ன தாவீதை சுற்றிலும் எப்போதுமே ஒரு சந்தோஷம், எப்போதுமே ஒரு சந்தோஷம். 4வது சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கணும். அதிக சந்தோஷம் என் தலை மேல இருந்துச்சு, அதிக சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. ஆனா ஆனா எப்ப பாவம் செய்தனோ, எப்ப தவறு செய்தனோ, அன்னையிலிருந்து சந்தோஷம் இல்லை, அன்னையிலிருந்து மனசுல நிம்மதி இல்லை, அன்னையிலிருந்து என் வாழ்க்கை கசப்பா இருக்கு, என் வாழ்க்கை வேதனையா இருக்குது. நான் சிக்கிட்டேன், நான் சிக்கிட்டேன். இப்ப ஜெபம் பண்றாரு, கர்த்தாவே ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாரும். ரட்சணியத்தின் சந்தோஷம் அதுதான், அதுதான் நான் தேவனுடையவன் என்கிறதை அடையாளப்படுத்துகிற ஒன்று. அவன் இழந்த அபிஷேகம், அவன் இழந்த சந்தோஷம், அவன் இழந்த பலன், அவன் இழந்த கிருபை. அவன் ஜெபம் பண்றான், நான் தோத்துட்டேன், என்னை நிரப்பு ஆண்டவர். அந்த தாவீது மேல நிச்சயமான ஒரு கிருபையை கர்த்தர் வைத்தார். இழந்த சந்தோஷத்தை அவர் திரும்ப பண்ணினார். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, தேவன்கிட்ட மட்டும் என் நீதியை பேசக்கூடாது. நான் தோத்துட்டேன்னா தோத்துட்டேன் தான், விழுந்துட்டேன்னா விழுந்துட்டேன் தான். ஆண்டுகிட்ட போய் நீதி பேசக்கூடாது. என் நிலையை அப்படியே கர்த்தர்ட்ட பேசணும், என் சூழ்நிலையை அப்படியே கர்த்தர்ட்ட பேசணும். நான் வாழ்ற வாழ்க்கை முறைகளை அப்படியே கர்த்தர்ட்ட சொல்லணும். இதுதான் என் நிலை, இதுதான் என் வாழ்க்கை. தாவீது சொல்றான், சந்தோஷம் இல்லப்பா, என் சுத்தமா சந்தோஷம் இல்லை, அதனால ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாருங்க. சவுல் துரத்தும் போது சந்தோஷமா இருந்த, என் தகப்பனும் என் சகோதரர்கள் என்னை வெறுத்த போது சந்தோஷமா இருந்த, ஆமா மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் இருக்கும்போ சந்தோஷமா இருந்த, காத்தின் ராஜாவுக்கு முன்ன வேஷம் மாறி பைத்தியக்காரனை போல அலையும் போது சந்தோஷமா இருந்த, எல்லா நிலையிலும் சந்தோஷமா இருந்த. என்னைக்கு பாவம் வந்துச்சோ, என்னைக்கு அசுத்த வாழ்க்கையில வந்துச்சோ, அன்னைக்கு சந்தோஷம் போச்சு, அன்னைக்கு மகிழ்ச்சி போச்சு. இப்ப கேட்கிற ஆண்டவர்ட்ட, நான் இழந்த அந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், எனக்கு திரும்ப தாரும். இந்த பகல் வேளையில எத்தனை பேர் ஆண்டவர்ட்ட இந்த ஏக்கத்தோடு இருக்கிறீங்க? நான் இழந்த அந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாருன்னு நீங்க சொன்னா, நீங்க சொன்னா உங்கள் முகத்தை பிரகாசிக்க வைக்க கர்த்தர் வல்லவர், கர்த்தர் வல்லவர். நீங்க சொன்னா, நீங்க அறிக்கையிட்டா உங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணுவார். எத்தனை பேர் சொல்றீங்க ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாரும்? காதாராபா சந்தான 85ஆம் சங்கீதம் 6வது வசனம், 85 6வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 85 6வது வசனம், உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப அக்கே
எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உமது ஜனங்கள் உண்மையில் மகிழ்ந்திருக்க ஒரு பக்தனுடைய கதறல், எழுப்புதலை குறித்த கதறல், என் வீட்டு என் குடும்பம் திரும்ப மகிழ்ந்திருக்கும்படி எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? எங்கள் குடும்பங்கள் திரும்ப சந்தோஷப்படும்படி எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஒரு தேவ மனிதனுடைய கதறல், ஒரு தேவ மனிதனுடைய தோல்வியின் கதறல், எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உமது ஜனங்கள் மகிழும்படி, ஊழியங்கள் மகிழும்படி, தேசங்கள் மகிழும்படி எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? ஏங்கின ஏக்கம் இந்த கால வேளையில் எத்தனை பேர் கர்த்தரை பார்த்து சொல்றீங்க, எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உயிர்ப்பிக்க அவர் வல்லவர். ஹalleluya. ஓ எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலா ஓ எங்கள் ரெண்டும். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் மோசே கற்பலையை செதுக்கி காலையிலே எழும்பி அந்த மலை உச்சில போய் காத்திருக்கிறோம் தேவனுடைய சத்தத்துக்காய் காத்திருந்தோம். ஆண்டவரே ஆண்டவரே, இப்ப பலகை எம்டியா இருக்கு, நீர் தரும்போ பலகை முழுக்க எழுத்தா இருந்துச்சு. நீர் தரும்போ 2 பலகையிலையும் கற்பனைகள் நிரம்பி இருந்தது. பார்க்க அவ்வளவு மகிமையா இருந்தது. ஆனா இப்ப என் பலகை எம்டியா இருக்கு. என் பலகை ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே. தரிசனம் இல்ல, திட்டம் இல்ல, எதுவுமே இல்ல. 2 பலகை மட்டும் என் கையில பிடிச்சுக்கிட்டு உமக்கு முன்ன நிக்கிறேன்னு மோசே காத்திருந்தார். ஆனா மோசேக்கு தெரியல, கர்த்தருடைய விரல் அந்த பலகையின் மேல இறங்கி வந்தது. இந்த கால வேளையில நான் எம்டியா இருக்கிறேன், நான் வெறுமையா இருக்கிறேன். ஆண்டவரே என்னை உயிர்ப்பிக்க மாட்டீரா என்று ஏங்குகிற அந்த இருதயங்களில் தேவனுடைய விரல் இறங்கி வருகிறது. புதிய திட்டத்தை, புதிய பிரமாணத்தை, புதிய அபிஷேகத்தை அவர் எழுதுகிறார். இப்ப நீ இழைத்து கொண்டு போன அந்த பலகையில புதியதை அவர் எழுதுகிறார். ஹalleluya. ஜெபிக்கிறவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். ஜெபிக்கிறவனுடைய முகம் வெட்கப்பட்டு போகாது. நான் தோத்துட்டேன், தோல்வியின் ஆழத்தில் இருக்கிறேன் சொல்றவனுடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிறார். இரண்டாவதாக ஜெபிக்கிறவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். இரண்டாவதாக ஆண்டவர் எப்போது பிரகாசிக்க பண்ணுவார் என்றால் தேவனுடைய முகத்தின் ஒளியால். எப்படி பிரகாசிக்க பண்ணுவார்? தேவனுடைய முகத்தின் ஒளியால். இந்த வார்த்தை அப்படியே எழுதி கொள்ளுங்க, தேவனுடைய முகத்தின் ஒளியால். எப்படி பிரகாசிக்க பண்ண போகிறார்? அவருடைய முகத்தின் ஒளியால். வசிக்கலாமா? சங்கீதம் 4வது சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 4வது சங்கீதம் 6வது வசனம். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல பிரகாசிக்கப்படும். சொல்லுங்க, உம்முடைய முகத்தின். அந்த வார்த்தையில சேர்ந்து வாசிக்கலாம். முகத்தின் சத்தமா, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல. 4வது சங்கீதம் 6வது வசனம். அவர் சொல்றாரு பாருங்க, ஆண்டவரே நாங்க எப்படி தெரியுமா பிரகாசிக்க முடியும்? உம்முடைய முகத்தின் ஒளியினால மட்டும்தான். உம்முடைய முகத்தின் ஒளியை மேல பிரகாசிக்க பண்ணும். 81வது சங்கீதத்துல அதை ரொம்ப அழுத்தி சொல்றார். சரி, 80வது சங்கீதம் 19வது வசனத்தை பாருங்க. 80வது சங்கீதம் 19வது வசனம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். அப்பொழுது சொல்லுங்க, அப்பொழுது ரட்சிக்கப்படும். பார்த்தீங்களா? சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை என்ன செய்யும்?
சொல்லுங்க, முகத்தை என்ன செய்யும்? பிரகாசிக்க பண்ணும். எதுக்கு உம்முடைய முகம் பிரகாசிக்கணும்? உம்முடைய முகம் பிரகாசிச்சா நான் ரட்சிக்கப்படுவேன். உம்முடைய முகம் பிரகாசிச்சா என் வாழ்க்கை மாறும். ஏன் இப்படி சொல்ற தெரியுமா? அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பாருங்க. அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது அது நாமத்தை தொழுது கொள்ளுவோம். நாங்க பின்வாங்க மாட்டேன்ப்பா, நாம தொழுது கொள்ளுவேன். தீர்மானம் இருக்கு, ஒரு தீர்மானம். நம்ம விட்டு பின்வாங்க மாட்டேன், உம்மை விட்டு ஓட மாட்டேன், நான் உம்மோடு நடப்பேன். ஒரு தீர்மானம் எடுக்கிறார். தீர்மானம் எடுத்தவர் ஜெபிக்கிறார். உம்முடைய முகத்தின் ஒளியை என் மேல பிரகாசிக்க பண்ணும், உம்முடைய முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணும். ஏன்? நான் எடுத்த தீர்மானத்தில் வாழணும்னா உம்முடைய முகத்தின் ஒளி எனக்கு வேணும், உம்முடைய மகிமையின் பிரசன்னம் எனக்கு வேணும். அது என் மேல வீசணும். அது வீசினா தான் நான் ரட்சிக்கப்பட முடியும். அது வீசினா தான் என் வாழ்க்கை மாறும். அது வீசாம என் வாழ்க்கை மாறாது. அப்ப யோசித்துக்கோங்க, எடுத்த தீர்மானத்தில் வாழணும்னா அவருடைய முகத்தின் ஒளி நம்ம மேல படணும். எடுத்த தீர்மானத்தில் ஜெயத்தோடு நிக்கணும்னா கர்த்தருடைய முகத்தின் மகிமை நம்ம மேல பிரகாசிக்கணும். அது நம்ம மேல பிரகாசிச்சா மட்டும்தான் தீர்மானத்தில் வாழ முடியும். அவர் சொல்ல, உம்மை விட்டு பின்வாங்க மாட்டேன். ஆனா அதுக்கு தேவை உம்முடைய முகத்தின் ஒளி. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்க. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். நான் புரியுற மாதிரி சொல்றேன் உங்களுக்கு. கர்த்தருங்க என்ன சொல்றாருன்னா, அவருடைய முகத்துல ஒரு ஒளி இருக்குதான், அதுக்கு பேரு மகிமையின் அறிவாகிய ஒளி. சொல்லுங்க, மகிமையின், சொல்லுங்க, மகிமையின் அறிவாகிய ஒளி. கிறிஸ்துவின் முகத்துல, இயேசுவின் முகத்துல ஒரு வெளிச்சம் இருக்குது. அந்த வெளிச்சத்துக்கு பவுல் ஒரு பெயரை சொல்லுகிறார், மகிமையின் அறிவாகிய ஒளி. அந்த ஒளி யார் மேல வருதோ அவங்களுக்குள்ள என்ன நடக்கும் தெரியுமா? 7ஆம் வசனம், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை. அதுக்கு பேர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஒளி என் மேல வீசும்போ அது வல்லமையாய் மாறி என் சரீரங்களில் தங்குகிறது, என் மேல தங்குகிறது. அப்ப யோசித்துக்கோங்க, யாரை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார் தெரியுமா? அவருடைய முகத்தின் ஒளியினால யார் நிரப்பப்படுகிறார்களோ அவர்களை தேவன் பிரகாசிக்க பண்ணுவார். அவருடைய அறிவாகிய ஒளியினால யார் நிரப்பப்படுகிறார்களோ, அவருடைய அறிவாகிய ஒளியினால யார் தங்களுடைய ஜீவியங்களை நிரப்புகிறார்களோ அவர்களை தேவன் பிரகாசிக்க வைக்க கர்த்தர் வல்லவர். அந்த வசனம் அப்படிதான் இருக்குது. அந்த மகிமையின் அறிவாகிய ஒளியை எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். அதனால வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களில் பெற்றிருக்கிறோம். அந்த ஒளி ஒரு வல்லமையாய் மாறி என் சரத்துக்குள்ள தங்கிருச்சு. அப்ப யோசித்துக்கோங்க, நான் பிரகாசிக்கப்படுவது எப்போது? அவருடைய முகத்தின் ஒளியினால், அவருடைய முகத்தின் பிரசன்னத்தினால். அவருடைய முகத்தின் ஒளி யார் மேல் வீசுதோ, அவருடைய முகத்தின் ஒளி யாருக்காய் வீசப்படுகிறதோ அவர்களை கர்த்தர் பிரகாசிக்க வைக்க ஆண்டவர் வல்லவர். சந்தோஷமாய் ஹல்லேலூயா. இயேசுவிடத்தில் அற்புதம் பெற்றவர்கள் உண்டு, இயேசுவோடு நடந்தவர்கள் உண்டு. அற்புதம் பெற்ற எல்லாரும் விலகி போனார்கள், ஆனால் நடந்தவர்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினார்கள். 2 பேருக்குள்ள வித்தியாசம் என்ன? அற்புதத்தை பெற்றவன் அந்த சமயத்துக்காக மட்டும் கர்த்தரை ஆராதித்தான், அந்த நேரத்துக்காக மட்டும் கர்த்தரோடு நடந்தான். ஆனா அவரோடு நடக்க விரும்பினவர்கள் அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்தார்கள். அவருடைய பிரசன்னத்தை. மார்த்தாள் வந்து சொல்றா, மரியாளை என் கூட வேலைக்கு அனுப்புங்க, அவ இவ்வளவு நேரம் உங்க பாதத்தில் இருக்கிறாளேன்னு சொல்லி மார்த்தாள் சண்டை போடும்போ இயேசு சொல்றார், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை. அப்ப மரியாள் எதை கண்டுபிடித்தால்? கிறிஸ்துவின் முகத்தில் இருக்கிற வெளிச்சத்தை, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை. இல்லையா? ஒரு முகத்தில் இருக்கிற வெளிச்சம்னா என்ன தெரியுமா? வார்த்தை. அந்த வாயிலிருந்து ஒரு வார்த்தை அவ்வளவு மகிமையா இருக்குது. பேதுரு சொல்றார், யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. அப்ப அந்த முகத்துல எதை கண்டார்கள்? வார்த்தையை கண்டார்கள். அந்த பேதுரை பார்த்து இயேசு எனக்கு பின்னாலே போய் சாத்தானேன்னு சொல்லி இருந்தார்.
அதெல்லாம் அவனுக்கு பெருசா தெரியல. ஏன்னா அந்த முகத்துல வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தை என்னை பிரகாசிக்க பண்ணுகிறது. அந்த வார்த்தையின் வாழ்க்கையை மாற்றுகிறது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவருடைய முகத்தில் இருக்கிற அறிவாகிய ஒளி யார் மேல் பிரகாசிக்கும் தெரியுமா? ஆண்டவரே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று யார் தன் இருதயத்தை வசனத்துக்கு விட்டு கொடுக்கிறார்களோ அவர்கள் இருதயங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுவார். நான் இப்படி சொல்றேன், திறக்கப்பட்ட ஒரு இருதயம், ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவம் உள்ள ஒரு இருதயம், எனக்கு கர்த்தருடைய வார்த்தை தான் ஜீவன் என்று சொல்லுகிற ஒரு இருதயம், அந்த இருதயத்துக்குள்ள தம்முடைய மகிமையின் அறிவாகிய ஒளியை கர்த்தர் தோன்ற பண்ணுவார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாருடைய இருதயத்திலும் ஒளி தோன்றல. யாருடைய இருதயத்தில் தோன்றினது? அவர் பேசுவதற்கு தங்களை விட்டு கொடுத்தவருடைய இருதயத்தில். அவர் இடைவிடும் போது அந்த சத்தத்தை விரும்பினவருடைய இருதயத்தில் கர்த்தர் மகிமையின் ஒளியை தோன்ற பண்ணினார். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற நாட்களில் சீசர்களை மட்டும்தான் அழைச்சிட்டு போனார். மர்ருவ மலையில மர்ருவம் ஆவதற்காக இயேசு ஏறி ஜெபித்தார். அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போதே அவருடைய முகம் பிரகாசித்தது. அவருடைய சாயல் எல்லாம் மகிமையாய் மாறினது. அவருடைய வஸ்திரங்கள் வெண்மையானது. முகங்கள் சூரியனை போல பிரகாசித்தது. மோசேயும் எலியாவும் இறங்கி வந்து அவர் படப்போகிற பாடுகளை குறித்து பேசினார்கள். படப்போகிற பாடுகளை குறித்து நான் இப்படி சொல்லுகிறேன், மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் தான் பாடுகளை குறித்து முதல் இயேசு பேசுகிறார். அப்படி பேசும்போது சீசர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல. பேதுரு கூட்டிட்டு போய் கடிந்து கொள்ளுகிறான், ஏற்றுக்கொள்ள முடியல அந்த வார்த்தையை. இயேசு கிறிஸ்து இப்ப பிதாவின் சமூகத்தில் போய் ஜெபம் பண்றார். பிதாவின் திட்டம் என்ன? பிதாவின் தரிசனம் என்ன? என்னை அழைத்த நோக்கம் என்ன? காத்திருக்கிறார். காத்திருக்கும் போது தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் அவரை மூடினார். மூடின போது அவருடைய இருதயம் திறக்கப்பட்டது. அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் எருசலேமில் படப்போகிற பாடுகளை குறித்து சம்பாஷணை பண்ணினார்கள். அந்த வார்த்தைகளை இயேசு அப்படியே ஏற்றுக்கொண்டார். விளைவு அவருடைய முகம் பிரகாசித்ததை கண்டு சீசர்கள் பயந்தார்கள். அவருடைய முகம் பிரகாசித்ததை கண்டு அவர்களுக்குள் நடுக்கம் இருந்தது. ஏன்? அவர் சத்தத்தை கேட்டிருக்கிறார், அதற்கு தன்னை விட்டு கொடுத்திருக்கிறார். இந்த காலவேளையிலே நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்துக்கு யார் தன் ஜீவியத்தை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களில் மகிமையின் அறிவாகிய ஒளியை கர்த்தர் தோன்ற பண்ணுவார். எல்லாருக்குள்ளே தோன்றலையே, எல்லாருக்குள்ளே மாற்றம் வரலையே, யார் கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்குள் காலவேளையில என் முகம் பிரகாசிப்பதற்கு நான் அவர் சத்தத்துக்கு கீழ்ப்படியணும். அவருடைய வார்த்தையை இன்பமாக யோபு சொல்லுகிறார், ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என் போஜனம். யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், யோபு 23ஆம் அதிகாரம் 12வது வசனம், அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்துக்கொண்டேன். அவருடைய வார்த்தை தான் ஆகாரம். நான் சாப்பிட்ற ஆகாரத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டேன். எனக்கு உணவை காட்டிலும் அந்த வசனம் எனக்கு சந்தோஷமா இருக்கிறது. உலகத்திலேயே ரொம்ப பெரிய பாக்கியம் தெரியுமா? வசனத்துல மகிழுவது, தேவனுடைய வார்த்தைகளை மகிழுவது. நன்மையை பார்க்கல, கிருபையை பார்க்கல, உயர்வை பார்க்கல, ஆனா ஒரு வசனத்தை வாசிக்கும் போது அந்த வசனம் ஒருத்தருடைய ஆத்துமாவை சந்தோஷப்படுத்துமானால் மெய்யாகவே அவன் பிரகாசிக்கிறவன். மெய்யாகவே அந்த வார்த்தை அவனை பிரகாசிக்கிறது. எழும்பி போகிற வழியில பஸ்லயோ எங்கேயோ இடத்துல ஒரு வசனத்தை பார்க்கிறோம். பார்க்கிற வசனங்கள் நம்மளோடு பேசுகிறது, பார்க்கிற வசனங்கள் நம்மளோடு இடைபடுகிறது. அந்த வசனம் நம்மை தொடுகிறது என்றால் அவன் பாக்கியவான், அவன் முகங்கள் பிரகாசிக்கிறது. தற்செயலா டிவியை திருப்புறோம், அந்த நேரத்தில் வர்ற வசனம் நம்மளை தொடுகிறது, அந்த வார்த்தை நம்மளோடு பேசுகிறது, அந்த வார்த்தை நம்மளை மாற்றும்படி உணர்த்துகிறது என்றால் நாம் பாக்கியவான்கள். ஏனென்றால் என் இருதயங்களை அவர் பிரகாசிக்க பண்ணுகிறார்.
நிறைய நேரங்களில் தேவனால் ஏன் நம்மளை பிரகாசிக்க வைக்க முடியலன்னா அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ற மனப்பக்குவம் நம்மகிட்ட இல்ல. அவர் பேசுற வசனத்தை அப்படியே ஆமென் என்று ஏற்றுக்கொள்ள தெரியாததுனால அவர் பேசுறார், அவர் சொல்றார், வசனங்களை வாசிக்கிறோம், வார்த்தைகளை தியானிக்கிறோம், அந்த வார்த்தைகள் எனக்குள்ள செயல்படுவதற்கு இடம் கொடாததுனால அவரால் நம்மளை பிரகாசிக்க வைக்க முடியல. காலவேளையில என் முகம் பிரகாசிப்பதற்கு அவருடைய வார்த்தை எனக்கு தேவை. அவருடைய முகத்திலிருந்து வருகிற வார்த்தையே என்னை பலப்படுத்தும். ஹல்லேலூயா. அவருடைய முகத்திலிருந்து வர்ற வார்த்தை தான் என்னை நிலைநிறுத்தும். அவருடைய பிரசன்னத்திலிருந்து வர வார்த்தை தான் என்னை வாழ வைக்கும். வார்த்தையில வாழுகிறவன் பிரகாசிக்கிறான். வார்த்தையில வாழுகிறவன் அவருடைய முகத்தை காண்கிறான். வார்த்தையில வாழுகிறவன் அவருடைய முக தரிசனத்தை அடைகிறான். வார்த்தையில் வாழுகிறவன் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைக்கிறான். வார்த்தையில வாழுகிறவன் சாதாரணமானவன் அல்ல. அவனை சத்துரு மேற்கொள்ள முடியாது. அவன் வார்த்தையில் வாழுகிறார். அவருடைய முகத்தின் ஒளி பவுல் சொல்றாரு, முகத்தின் ஒளியினால் நம்மளை பிரகாசிக்க பண்ணுகிறார். ஒண்ணு, ஜெபிக்கிறவனுடைய முகம், இழந்ததை தேடி ஜெபிக்கிறவனுடைய முகம் பிரகாசிக்கும். ரெண்டு, தேவனுடைய முகத்தின் ஒளியால் முகம் பிரகாசிக்கும். மூன்றாவது, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, தேவன் பேசும்போது முகம் பிரகாசிக்கும். தேவன் பேசும்போது. யாத்திராகமம் 34 அதிகாரம் அதோடைய 29வது வசனம். யாத்திராகமம் 34:29. தன்னோடு அவர் பேசினதினால தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் சொல்லுங்க. தன்னோடு அவர் பேசினதினால. யோசித்து பாருங்க, ஜெபம் என்பது நான் அவரோடு பேசுவது. ஆனா இங்க ஜெபம் நடக்கல, உறவு. உறவுனா என்ன? அவர் என்னோடு பேசுவது, நான் அவரோடு பேசுவது ஜெபம். அது விண்ணப்பம், அது ஸ்தோத்திரங்கள். ஆனா அவர் என்கிட்ட பேசுறது விண்ணப்பம் அல்ல, உறவு. அவர் மோசையோடு பேசினார், மோசையோடு உறவாடினார். அவரோடு பேச 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 என்ன நடந்தது? அவருடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. அவர்கிட்ட போய் நாம் பேசுறது ஒரு விதம், அவர் என்கிட்ட பேசுறது மகிமையினுடைய அடித்தளம். அவர் என்கிட்ட பேசுறது மகிமை. ஏன் தெரியுமா? அவருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. அவருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிறது. அவருடைய சத்தம் வனாந்தரங்களை அசைக்கிறது. அவருடைய சத்தம் கேதுருக்களை முறிக்கிறது. அப்படியானால் நான் பேசுவது அல்ல, அவர் என்னோடு பேசும்போது என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். அவர் யார்கிட்ட பேசுகிறார்? அவர் யாரோடு இடைபடுகிறார்? காயின்டையும் ஆண்டவர் பேசினார், பார்வோன்டையும் ஆண்டவர் பேசினார். காயினும் மனம் திரும்பல, பார்வோனும் மனம் திரும்பல. அப்போ தேவன் யார்கிட்ட பேசினா மாற்றம் வரும்? 33 அதிகாரம் 11 வசனத்தின் மேல் பகுதி. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். ஒருவன் தன் சிநேகிதனோடு, சொல்லுங்க, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். ஆண்டவருடைய பேச்சு எப்படி இருக்கணும் தெரியுமா? சிநேகிதனோடு பேசுவது போல. ரிலேஷன்ஷிப், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நானும் ஆண்டவரும். அவர் பேசுறாரு மோசேட்ட எப்படி உட்கார்ந்து? சிநேகிதனோடு பேசுவது போல. ஒரு 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 நல்ல சிநேகிதன்னா என்ன யோசிக்கிறீங்க? நல்லது நடந்தாலும் சிநேகிதன்ட்ட போவோம், கெட்டது நடந்தாலும் சிநேகிதன்ட்ட போவோம், சூழ்நிலை எதிராக இருந்தாலும் சிநேகிதன்ட்ட போவோம், தேவைகள் வந்தாலும் சிநேகிதன்ட்ட போவோம், இல்லையா? எல்லாத்துக்கும் சிநேகிதனை நாடுவோம். ஏன்? அவன் எல்லாத்திலும் வந்து நிற்பான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான்.
அவனுடைய சிநேகம் மகிமையா இருக்கும். கர்த்தருக்கும் மோசேக்குள்ள உறவு சிநேகித உறவு. அவர்கள் சிநேகிதர்கள் ஆனார்கள். 2 பேரும் ஐக்கியமா இருக்கிறாங்க, 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அவர் என்ன யோசிக்கிறார்னு மோசேக்கு தெரியுது, மோசே என்ன யோசிக்கிறார்னு கர்த்தருக்கு தெரியுது. 2 எண்ணங்கள் ஒன்று போல இருக்குது, அதான் சிநேகிதம். 2 சிந்தையை ஒன்று போல இருக்குது, அதான் சிநேகம். அவ்வளவு சிநேகமா இணைந்திருந்தார்கள். ஆத்துமா இணைந்திருந்தது, ஆவி இணைந்திருந்தது. அவர்கள் தேவ பிரசன்னத்தில் இணைக்கப்பட்டிருந்தார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவன் தன்னோடு பேசினதுனால தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவனுக்கு தெரியல. கர்த்தர் பேச 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 ஒருவனுடைய முகம் பிரகாசிக்கிறது. கர்த்தர் அவனோடு பேசுறாரு, அவனோடு இடைபடுகிறாரு. ஏன்? அவன் தேவனுடைய இருதயத்தை அறிந்தவன். யார் யார் சிநேகிதன்? கர்த்தருடைய இருதயத்தை அறிந்தவன் சிநேகிதன். யார் சிநேகிதன்? அவருடைய திட்டங்களை அறிந்தவன் சிநேகிதன். அவர் யாருன்னு தெரியும், அவர் என்ன செய்வார் தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் தெரியும். அவர் கோபப்பட்டா என்ன அர்த்தம், எச்சரித்தா என்ன அர்த்தம், சந்தோஷமா இருந்தா என்ன அர்த்தம், எல்லாவற்றையும் அறிந்தவன் அவன் சிநேகிதன். சிநேகிதன். அதனாலதான் மோசே சொல்றாரு ஆண்டவர்கிட்ட போய், இந்த ஜனங்களை மன்னிச்சா மன்னியும், இல்லைன்னா என் பேரை ஜீவ புஸ்தகத்துல கிறுக்கி போடும். சிநேகிதன். சண்டை வர ஆண்டவர்கிட்ட, மன்னிக்க முடிஞ்ச மன்னியும், இல்ல என் பேரை கிறுக்கும். அவர் சொல்றாரு, உன் பேரை ஏன் போய் கிறுக்கணும்? பாவம் செய்ய பெயர்கள் கிறுக்கப்படும். உனக்கு இருக்க மாட்டேன், நீ சிநேகிதன். சிநேகிதன். தேவனுடைய இருதயத்தை அறிந்தவன் மோசே. அவர் கோபப்படும் போதெல்லாம் மோசே நினைச்ச கோபத்தை ஆற்ற மோசேக்கு பலன் இருந்தது. அவர் எவ்வளவு டென்ஷன்ல உச்சத்தில் இருந்தாலும் மோசே பேசுற பேச்சுல ஆண்டவரே மாறிடுவார். அவ்வளவு தூரம் சிநேகிதன். அதனாலதான் மோசேயின் முகம் பிரகாசித்தது. நான் யார்? நாம் யார்? நான் ஆண்டவருக்கு யார்? யோசிங்க. படிக்கிற பிள்ளைகள் யோசிங்க, நான் ஆண்டவருக்கு யார்? யார்? நான் என்ன செய்கிறேன்? நான் யார்? தேவனுக்கு முன்ன நான் யார்? நம்ம தேவனுக்கு முன்ன நான் பாவின்னு போய் நிப்பாட்டுறோமா? தேவனுக்கு முன்ன விழுந்துட்டேன்னு சொல்றோமா? அல்லது தேவனுக்கு முன்ன நான் உம்முடைய பிள்ளைன்னு சொல்றோமா? அல்லது தேவன்கிட்ட போய் நான் உம்முடைய சிநேகிதன் சொல்றோமா? நான் யார்? மோசேயின் முகம் பிரகாசிக்க காரணம், மோசே தேவனுடைய சிநேகிதன். சிநேகிதன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18வது வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? நான் செய்ய போகிறதை சொல்லுங்க. செய்ய போறதை. அந்த வழியா வந்தேன்ப்பா, சோதம் குமாரா பட்டணத்துக்கு போறேன், அந்த ஊரை கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கிறது, போற வழியில ஒன்ன பார்க்க வந்தேன்ட்டு வர்றாரு. வந்து பார்த்து உட்கார்ந்து பேசி எடுத்து நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பும் போது அந்த வீட்டையும் ஆசீர்வதிச்சுட்டு போகும்போது சொல்றாரு, நான் வந்ததுக்கு ஒரு வேலை இருக்கிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைக்க முடியாது. என்ன வேலைன்னா சோதம் குமாராவை அழிக்க போறேன். எதுக்கு வந்தேன்னா சோதம் குமாராவை அழிக்க வந்தேன். அப்ப யோசித்து பாருங்க, ஒருத்தன் வீடு தேடி வந்து மெனக்கட்ட வீட்டை சாப்பிட்டுட்டு போகும்போது கத்த சொல்றாரு, நான் வந்த நோக்கம் என்ன தெரியுமா? ஒன்னு ஆசீர்வதிக்க வரல, வந்தது சோதம் குமாரா பட்டணம் எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தேன். வர்ற வழியில நீ இந்த டிராவல்ல இந்த ரூட்ல இருக்கிறதுனால ஒன்ன பார்த்துட்டு போறேங்கிறாரு. அப்ப யோசித்து பாருங்க, வந்த நோக்கம் வேற. கர்த்தர் ஆபிரகாம் வீட்டுக்கு வர்றாருன்னா சிநேகிதன். யாக்கோபு நிருபம் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது. யாக்கோபு 2:23 வாசித்து பாருங்க. யாக்கோபு 2:23. ஹalleluya. யாக்கோபு 2:23. அந்தபடி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாம் யாருடைய சிநேகிதன்? தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாம் கர்த்தருடைய சிநேகிதன். அதனால சிநேகிதன் வீட்டை தாண்டி போக முடியல ஆண்டவரால. சிநேகிதன் வீட்டில் சொல்லாம போக முடியல. வந்து உட்கார்ந்து இந்த வீட்டை ஆசீர்வதிச்சுட்டு கத்த சொல்றாரு, செய்ய போறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? இவ்வளவு நேரம் சொல்ல வேண்டாம் நினைச்சாலும் என் இருதயம் கேட்கல. ஏன்னா நண்பன் இல்லையா, சிநேகிதன் இல்லையா? சிநேகிதன் சொல்லாம போக கூடாது. ஆனா அந்த ஊர்ல லோத்து இருக்கிறான், அந்த ஊர்ல லோத்து குடி இருக்கிறான். இவன் சொல்லாம போன நாளைக்கு இவன் கேள்வி
கேள்வி கேட்பான, என்ற ஒரு வார்த்தை சொல்லலையே, என்ற ஒரு வார்த்தை நீங்க சொல்லி இருந்தா நான் ஏதாவது செஞ்சிருப்பேனே என்று சொல்லி இந்த ஆபிரகாம் ஜெபம் பண்ணுவானே சொல்லி கர்த்தர் சிநேகிதனோடு வந்து தன் ரகசியங்களை பேசுகிறார். சோதோமின் அழிவை குறித்து அவர் என்ன நினைத்தது அப்படியே நடந்துச்சு. அந்த சோதம் அழியக்கூடாதபடிக்கு மலையின் மேல் ஏறி ஆபிரகாம் திறப்புல நின்றான். சிநேகிதன் கர்த்தருடைய கோபத்தை ஆற்றுகிறவன், சிநேகிதன் தேவனுடைய கோபத்தை நிறுத்துகிறவன். ஆமே, 50 நீதிமான்கள் இருந்து அழிப்பீரான்னு கேட்ட ஆண்டவர்ட்ட அழிக்க மாட்டேன்னு சொன்னார். 50 40 ஆச்சு, 40 30 ஆச்சு, 30 20 ஆச்சு, 20 10 ஆச்சு. அவன் சொல்றான் 10 நீதிமான்கள் இருந்தா அந்த பட்டணத்தை அழிப்பீரான்னு கேட்டதுக்கு கர்த்தர் சொன்னார் அழிக்க மாட்டேன்னு சொன்னார். ஆனா சொல்லிட்டு ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்டவர் லோத்துவை சந்திக்க தம்முடைய தூதர்களை அனுப்பினார். லோத்துவை காப்பாற்ற அந்த பட்டணம் அழியாமல் இல்ல, பட்டணம் அழிந்தது. ஆனா பட்டணத்துக்கு நடுவில் இருந்த அந்த ஒரு குடும்பத்தை காப்பாற்ற ஆண்டவர் திட்டம் வைத்தார். ஆண்டவர் திட்டம் வைத்தார். நான் சொல்ற வார்த்தையை புரிஞ்சுக்கோங்க. சிநேகிதனால் தேவனுடைய கோபத்தை ஆற்ற முடியும். சிநேகிதனால் தேவனுடைய தண்டனையை தடுத்து நிறுத்த முடியும். சிநேகிதனால் வரக்கூடிய ஆபத்துகளை நிறுத்த முடியும். சிநேகிதனால் ஆமே நடந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகளை நிறுத்த முடியும். ஏனென்றால் தேவனுடைய சிநேகிதன் அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். நான் யார், என் முகம் ஏன் பிரகாசிக்கலன்னா நான் இன்னும் சிநேகிதனா மாறல. தேவனுடைய சிநேகிதன் அவருடைய கோபத்தை நிறுத்துகிறானே, கோபத்தை நிறுத்துகிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். மோசே தேவனுடைய சிநேகிதனாக இருந்தார். அதனால என்ன நடந்தது? அவர்கள் தேவனை சாந்தப்படுத்தினார்கள். இல்லையா? ஒரு மனுஷனுடைய கோபத்தை நிறுத்த அவன் சிநேகிதனால மட்டும்தான் முடியும். அவன் வாய மூடுவோய் சும்மா தேவலாம் குதிக்காத அடியுமா. ஏன்னா அவனுக்கு தெரியும் தன் சிநேகிதனுடைய நிலை என்னன்னு தெரியும். அதனால அது அவனால மட்டும்தான் நிறுத்த முடியும், சிநேகிதனால. கர்த்தர் சொல்றாரு, மோசையோடு சிநேகிதனோடு பேசுவது போல முகமுகமாய், ஃபேஸ் டு ஃபேஸ், முகமுகமாய் உட்கார்ந்து அவனோடு உறவாடினா அதாங்க உறவு, தான் உறவு. என் முகம் பிரகாசிக்க வேண்டுமானால் சிநேகிதன் என்கிற உறவு, என் முகம் பிரகாசிப்பதற்கு உறவு. உறவு ரொம்ப ரொம்ப அவசியம். உறவு ரொம்ப ரொம்ப அவசியம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க. உஷ்ண வேளையில் குடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்ட உடனே அவன் கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து. பாருங்க, உஷ்ண வேலை, பயங்கர சூடு. குடார வாசல் உட்கார்ந்த கண்கள் கண்டது தெய்வத்தை. அவனை கர்த்தர் தேடி வருகிறது அவன் கண்கள் கண்டது. அபிரகாம் அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே உஷ்ணம்தான், எல்லாமே உஷ்ணம்தான். அபிரகாமுடைய வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றும் உனக்கு வேதனையா இருக்கிறது. எதிர்பார்த்த நன்மை இல்லை, எதிர்பார்த்த மாற்றம் இல்லை, எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் இல்லை, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறல. 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் வேற வந்து இஸ்மவேல் அல்ல ஈசாக்க தருவேன்னு சொல்லியிருக்கிறார். இனி ஒரு குழப்பம் உண்டாகுது, என்ன செய்யணும்னு தெரியல, கலங்கி நிற்கிறார். ஆனா ஆபிரகாமை தேடி கர்த்தர் வந்தார். ஆபிரகாமை தேடி கர்த்தர் வந்து ஆபிரகாமுடைய வீட்டில் கர்த்தர் அமர்ந்தார். ஆபிரகாமோடு கர்த்தர் உறவாடினார். அவன் விருந்து வைத்தான். அவனுடைய ஆகாரத்தை கர்த்தர் புசித்தார். புசித்தவர் சும்மா இருக்கல, புசித்தவர் சாராளை பலப்படுத்தினார். புசித்தவர் ஆகாரத்தை புசித்தவர் அந்த குடும்பத்தை கட்டுவதற்கு திட்டங்களை வைத்தார். சிநேகிதன் வீட்டுல வந்தா ஒரு சந்தோஷம் தானே இல்லையா? சிநேகிதன் வீட்டுல வந்தாலே ஒரு பெரிய ஜாலி. அது சிநேகிதன் ஃப்ரீடம், அங்க சுதந்திரம் இருக்கிறது. சுதந்திரமா வந்து உட்கார்ந்து சுதந்திரமா பேசி சாராள்கிட்ட பேசுறார். சாராள் சிரிக்கிறார். நடக்குமாயா அன்று சொல்றார், இல்லம்மா, தேவனால் கூடாத காரியங்கள் ஒன்று இல்லை. உற்பவ கால திட்டத்துல வருவேன், கண்டிப்பா நடக்கும், நடக்கும். சிநேகிதனோடு பேசினார்.
ஆண்டவர் சொல்லிட்டு வெளியே போனார். ஆண்டவர் இந்த வீட்டை வந்து பலப்படுத்திட்டு வெளியே போனார். நடந்தது என்ன தெரியுமா? எபிரெயர் 11ஆம் அதிகாரம், எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. எபிரெயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்தாள். அந்த வார்த்தையை பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. கற்பந்தரிக்க பலனடைந்தாள். யோசித்து பாருங்க. விசுவாசத்தினாலே சாரால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. அப்படின்னா வீட்டுக்கு வந்தவர் வந்து உட்கார்ந்து பேசினார், வந்து உட்கார்ந்து வார்த்தைகளை சொல்லி கொடுத்தார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்னார். சாரால் நகைத்தார். நகைத்தவளை பார்த்து, நீ நகைக்காத, நீ சிநேகிதனுடைய குடும்பம், உன்னை கண்டிப்பா கட்டுவேன். இந்த குடும்பத்தை கட்டாமல் போகவே முடியாது. ஏன்னா இது சிநேகிதனுடைய குடும்பம், இது சிநேகிதனுடைய வீடு. இந்த வீட்டை விடாம, இந்த வீட்டை ஆஸ்வதிக்காம அவரால் நிற்க முடியாது. எத்தனையோ மனிதர்களை ஆஸ்வதித்தார். சிநேகிதன் வீட்டை சும்மா விடுவாரா? சும்மா விடுவாரா? அவர் சொன்னார், தேவனால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. சொல்லிட்டு தைரியமாயிரு, உற்பவ கால திட்டத்தில் திரும்ப வருவேன். அன்னைக்கு உன் தோல்ல ஒரு குழந்தை அணைத்துக் கொண்டிருப்பாயின்னு கர்த்தர் தீர்க்கதரிசனம் சொன்னார். வசனம் சொல்லுது, சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நம்பி, ஓ வாக்குத்தத்தத்தினால் விசுவாசத்தினால் பலனடைந்தார். பலனடைந்தார். தன் சிநேகிதனுடைய மனைவி பலனடையும்படி கர்த்தர் கிருபையை கொடுத்தார். இந்த கால வேளையில் நீங்கள் சிநேகிதன் என்றால் உங்களை பலப்படுத்த கர்த்தர் வல்லவர். நீ சிநேகிதன் என்றால் எல்லாம் முடிந்து போனதையும் திரும்ப எடுப்பித்து கட்ட கர்த்தர் வல்லவர். நீ சிநேகிதன் என்றால் உன்னை தேடி வந்து பலப்படுத்த கர்த்தர் போதுமானவர். கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. இந்த வீட்டை கட்டாமல் இருக்க முடியாது. இது சிநேகிதனுடைய வீடு. ஆபிரகாம் சிநேகிதனுடைய வீடு. வந்த நோக்கம் அழிக்க, வந்த நோக்கம் சோதமை நிர்மூலமாக்க. ஆனா நிர்மூலமாக்க போகும் முன்ன சிநேகிதனை பார்த்தா, சிநேகிதனை பார்த்தா. நான் இப்படி சொல்றேன், அடுத்த தோல்வி வர்றதுக்குள்ள சிநேகிதனுடைய வீடு கட்டப்படும். அடுத்த தோல்வி கேள்விப்படும் முன்ன சிநேகிதனுடைய வீடு கட்டப்படுகிறது. ஹல்லேலூயா. அங்க ஒரு தோல்வி வரும் முன்ன சிநேகிதனுடைய வீட்டில் மகிழ்ச்சியின் சத்தங்கள் தொனித்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எந்த லோத்துவை ஆபிரகாம் நம்பினானோ அந்த லோத்து கைவிட்டான். அந்த லோத்து சோதமில் இருந்தான். ஆனால் லோத்தின் குடும்பம் விழும்போது ஆபிரகாமின் குடும்பம் தலைத்தது. லோத்துவின் குடும்பங்கள் விழுந்த அதே இடத்தில் ஆபிரகாமின் வீடு கட்டப்பட்டது. ஏன்? சிநேகிதனுடைய வீடு அது. ஹல்லேலூயா. ஓ இயேசுவே, ஓ ரகமனம சந்தடாதர ஔடாதர மரேக துடாதரே. ஓ கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆலின் விளிம்பிலோ அல்லேலூயா. கண்மலை உச்சியில் அல்லேலூயா. ஆலியின் விளிம்பிலும் அல்லே. நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். நான் சோர்ந்து போகும்போது என் பலனாக மாறும். நான் சொற்களற்ற நேரம் என் ஆத்துமா பாடும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா.
உடைச்சது சிநேகிதன், பிரமாணத்தை உடைச்சது சிநேகிதன். கர்த்தர் கொடுத்த கற்பனைகளை உடைச்சது சிநேகிதன். சிநேகிதன்கிற உறவுல இருக்கும் போதுதான் கற்பனை உடைச்சிட்டான். சிநேகிதங்கிற உறவுல இருக்கும் போதுதான் வாக்குத்தத்தங்களை உடைச்சிட்டான். ஆனாலும் சிநேகிதனாச்சு, சிநேகிதனாச்சு, அவரோட பழகின சிநேகிதனாச்சு. என்ன சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மேல இறக்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. நீ அவருடைய சிநேகிதனாச்சு. தூக்கி தூர போட ஒரு நிமிஷம் ஆகாது. தூக்கி தூக்கி தூர போட்டுட்டு உனக்கு பதில் இன்னொருவனை தேர்ந்தெடுக்க ஒரு நிமிஷம் ஆகாது. ஆனாலும் ஆண்டவர் உன் மேல இறக்க வைக்க ஒரே ஒரு காரணம், நீ கர்த்தருடைய சிநேகிதன். ஹalleluya, ஹalleluya. சிநேகிதன் உடைச்சா, அதனால கர்த்தர் பொறுமையாவே இருந்தார். ஆனா சிநேகிதனுக்கு புரிந்தது, என் தேவன் தந்த அந்த உடன்படிக்கையை நான் உடைத்துட்டேன். ஆனா அதை சரி செய்ய அவரிடத்தில் ஏதாவது வழி இருக்கும் என்று மோசே நம்பினான். மோசே நம்பி கேட்டான், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும். சிநேகிதனுடைய ஜெபம், சிநேகிதனுடைய கதறல். கர்த்தர் சொன்னார், என்ன பார்த்தா செத்துருவ, ஆனா ஒரே ஒரு வழி இருக்கு. அங்கே கண்மலையின் வெடிப்புல வந்து நில்லு, கண்மலையின் வெடிப்புல நில்லு, கரத்தினால் மூடுவேன், கடந்து போவேன். அப்ப பார், அப்ப பார், சிநேகிதனுக்காக ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தினவர், சிநேகிதனுக்காக கண்மலையின் வெடிப்பை உறுதிப்படுத்தினவர். இந்த கால வேளையில் நம்மை பிரகாசிக்க பண்ணுவதற்காகவே சில கண்மலையின் வெடிப்புக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். எப்பக்கமும் நெருக்கம், எப்பக்கம் வாசல் இல்ல, எப்பக்கமும் போராட்டம் சொல்றல்ல. அந்த கண்மலையின் வெடிப்பு எதற்காக தெரியுமா? சிநேகிதனுடைய மகிமையை காண்பதற்காக. இயேசுவே, சிநேகிதனுடைய அந்த பிரசன்னத்திற்காக மோசே காத்திருந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணினார். சிநேகிதனுடைய முகம் பிரகாசித்தது. ஹalleluya, ஹalleluya. நல்லா புரிந்து கொள்ளணும், நான் பிரகாசிக்கணும். உங்க ஆத்மாவை பார்த்து நீங்களே சொல்லுங்க, நீ பிரகாசிக்கணும். உங்க இருதயத்தை பார்த்து சொல்லுங்க, நீ பிரகாசிக்கணும். இருளடைஞ்சு போயிடக்கூடாது, நான் இருளடைஞ்சு போகக்கூடாது. திரும்ப கட்ட கர்த்தர் வல்லவர், திரும்ப எடுப்பித்து நிறுத்த கர்த்தர் வல்லவர். சிநேகிதன் அந்த கற்பலகைகளை எழுதி திரும்ப கொடுத்த போது மோசேயின் முகம் பிரகாசித்தது. அந்த மோசேயின் முகம் பிரகாசித்ததை கண்ட தேசம் பயந்தது. ஜனங்கள் எல்லாரும் பயந்தார்கள். மகிமை அவனில் வெளிப்பட ஆரம்பித்தது. கால வேளைகளை தேவ பிரசன்னம் நம்ம வெளிப்படட்டும், அவருடைய மகிமை பிரகாசிக்கட்டும். நடந்தது என்ன? மோசே பிரகாசித்த போது கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார். என்னாகமம் 6ஆம் அதிகாரம், என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 25, 26. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். மோசே ஜனங்களை, மோசையும் ஜனங்களும், மோசையும் ஆரோனும் ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்காக பயன்படுத்தின ஒரு வார்த்தை, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல பிரகாசிக்க பண்ணட்டும். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல பிரசன்னமாக்கட்டும். ரெண்டும் நடக்கும்போ சமாதானம் உண்டாக கடவது. இவ்விதமாய் ஜனங்களை ஆசீர்வதிக்க கடவர்கள் என்று சொன்னார். காலவேளையில் தேவன் நம்மை எதிர்பார்ப்பது பிரகாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மில் விரும்புவது என் முகம் பிரகாசிக்க வேண்டும். எல்லாரும் முழங்கால் படிடுவோம், ஜெபம் பண்ணுவோம். ஹalleluya. உங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில்
மத்தியில் எங்கள் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல பேசுங்க. தொத்து போனது அப்படியே சொல்லுங்க அவர்கிட்ட. விழுந்து போன இடங்களை அவர்கிட்ட அப்படியே அறிக்கை இடுங்க. எங்க தடுமாறுனீங்களோ அதை கர்த்தர்ட்ட அப்படியே சொல்லுங்க. எங்க தோத்து போனோமோ அப்படியே சொல்லுங்க. அவரால் மட்டும்தான் முகத்தை பிரகாசிக்க பண்ண முடியும். அவரால் மட்டும்தான் முகத்தை பிரகாசிக்க பண்ண முடியும். அவரால் மட்டும்தான் முகத்தை மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைங்களாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும். வாலிப பிள்ளைகளா கர்த்தரை உயர்த்தணும். கர்த்தரை உயர்த்தணும். இந்த காலவெளியில கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் மத்தியில் உலாவுங்க. எங்களை உயிர்ப்பீங்க. எங்களை பலப்படுத்துங்க. நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவரே நம்மை பலப்படுத்த வல்லவர். அவரே நம்மை பலப்படுத்த வல்லவர். உடைந்து போனதை சரி செய்ய அவரே வல்லவர். உடைத்து போட்டதை நிலைநிறுத்த அவர் வல்லவர். சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு பேசினவர். மோசே உடைத்து போட்டதை சிநேகிதன் சரி செய்தார். மோசே உடைத்ததை அவர் சரி செய்தார். இந்த கால வேளையிலே நாங்கள் உடைத்து போட்டவைகளை கர்த்தர் சரி செய்வாராக. உடைத்து போட்டவைகளை கர்த்தர் சரி செய்வாராக. இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா. இயேசுவே, ராதா ரமணம சாந்தினே. எத்தனை பேர் கர்த்தரை உயர்த்துறீங்க? எத்தனை பேர் கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா. ஒரு சிநேகிதன் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவரை தேடி வந்தது போல ஒரு சிநேகிதன் தேடி வந்திருக்கிறார். அவருடைய அன்பை உணர்ந்து துதிங்க பார்க்கலாம். அவரே என் சிநேகிதர். அவரே என் சிநேகிதர். கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். ரகனரவ ஷேகேதரே ஔடபல பௌடியாந்தரா. அழிப்பதற்காகத்தான் வந்தார். ஆனா ஆபிரகாம் வீட்டை ஆசீர்வதிக்காம அவரால் போக முடியல. அதாங்க சிநேகிதன். அழிக்கத்தான் வந்தார். ஆனா வந்த வழியில ஆபிரகாமை தேடி வந்தார். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். ரகதரபா. அழிக்கத்தான் வந்தார். ஆனா ஆபிரகாமை தேடி வந்தார். கர்த்தரை துதிங்க தம்பி, தங்கச்சி. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. அழிக்கத்தான் வந்தா, ஆனா உன்னை தேடி வந்தா. ரபாலா ஹதரா. நீ விழுந்து போனவனு கர்த்தருக்கு தெரியும். உடன்படிக்கை உடைச்சவனு கர்த்தருக்கு தெரியும். ஆனாலும் உன் மேல வச்ச அன்பினால் அவர் உன்னை தேடி வந்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றீங்க. என் ஆண்டவர் எனக்கு நல்ல சிநேகிதர். அறிக்கையிடுங்க பார்க்கலாம். அவர் எனக்கு நல்ல சிநேகிதர். இயேசு எனக்கு நல்ல சிநேகிதர். ராதாரபா ஔடபல பௌடியாந்தரா ரேகதுடாதரே. நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவரே. என் நல்ல தகப்பனே, நேசம் நீரே, கைவிடாதவரே. என் பாச தகப்பனே, வாழ்க்கை நீரே, கட்டி அணைப்பவர். 2 கரம் உயர்த்தி. உங்க அழைப்பு இருந்ததால் நாளிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்படல. உங்க கிருபை என்ன காத்ததால
வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்புக்கு உங்க கிருபை என்ன வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்புக்கு உங்க அழைப்பு இருந்ததா நாளிந்து உங்க அன்பு இருந்ததால் நான் கைவிடப்பட உங்க கிருபை என்ன காத்ததால ஓ உங்க அன்புக்கு அப்பா கிருபை என்ன வாழ்ந்து கொண்டிருக்க உங்க அன்புக்கு நிகரே இல்லை உங்க அன்புக்கு ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் எத்தனை பேர் அந்த சிநேகிதனுடைய அன்பை உணர்றீங்க? ஒரு சிநேகிதனுடைய நேசத்தை எத்தனை பேர் உணர்றீங்க? என்னை தேடி வந்தவர் உஷ்ண வேளையில் உட்கார்ந்திருந்த ஆபிரகாமை தேடி வந்தவர். எல்லா பகுதியும் உஷ்ணம், எல்லா பகுதியும் உஷ்ணம். ஆனா சிநேகிதன் தேடி வந்தார். எல்லா பகுதியிலும் உஷ்ணம். அந்த வழியாய் போனவர் ஆபிரகாமை தேடி வந்தார். எத்தனை உணர முடியுது? 5வது மாதத்தின் கடைசி பகுதியில் அவர் என்னை தேடி வந்தார். என்னை தேடி வந்திருக்கிறார். என் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர் தேடி வந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கம்மா. உங்களை தேடி வந்திருக்கிறார் அவர். ராதே ரே வாலமா சாந்தனா. எத்தனை கத்தரை உயர்த்துறீங்க? அவருடைய நோக்கம் அழிப்பதற்காக. ஆனா அந்த வழியில தான் கத்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். அவருடைய நோக்கம் சோதோமுக்கு அழிக்க. ஆனா அந்த வழியில தான் ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வந்தார். இந்த பகல் வேளையில சபையை தேடி வந்திருக்கிறார். மனம் உள்ளவர்கள் மட்டும் கர்த்தரை துதியுங்க. ஆண்டவரை தேடணுங்கிற இருதயம் உள்ளவர்கள் மட்டும் கர்த்தரை துதியுங்க. அவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். தம்பி தங்கச்சி, கர்த்தர் உன்னை தேடி வந்திருக்கிறார். ராதே தேரே மாஷந்தனா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, லோத்து வீட்டுக்குள்ள பாவம் வரும்போ ஆபிரகாமின் வீடு கட்டப்பட்டது. லோத்துவின் வீட்டுக்குள்ள அசுத்தம் வரும்போ ஆபிரகாமின் வீட்டுக்குள்ள பரிசுத்தம் கட்டப்பட்டது. சிநேகிதன் கட்டி எழுப்புகிறவர், சிநேகிதன் உயிர்ப்பிக்கிறவர். ராதா ராதா ராலா தேரே ஓ ரமணம சந்தரே. எத்தனை கர்த்தரை உயர்த்துறீங்க? அவர் நல்ல சிநேகிதர், என்னை கட்டி எழுப்ப வல்லவர். என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் உயர்விலும் என் தாழ்விலும் என் ஆத்துமா என் தாழ்விலும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த காலவேளையில எங்கள் நடுவில் கர்த்தர் எழுந்தருள் இருக்கிறதுக்காய் நன்றி. உம்முடைய மகிமை எங்களை மூடி இருக்கிறதுக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்கள் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணுறதுக்காய் நன்றி. மெய்யாகவே கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறார். மெய்யாகவே எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறார்.
மெய்யாகவே உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு சிநேகிதனை போல எங்களை நேசிக்கிறதுக்காய் நன்றி அப்பா. எங்களை உம்முடைய சிநேகிதர்களாய் தேர்ந்தெடுத்திருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய சிநேகிதர்களாய் எங்களை மாற்றுகிறதுக்காய் நன்றி அப்பா. எங்க மேல உம்முடைய மகிமை வைக்கிறதுக்காய் நன்றி. அற்ப பிரயோஜனமான எங்கள் மேல நீர் வைத்த அன்புக்காக நன்றி ஆண்டவரே. அந்த சிநேகிதன் என்கிற ஸ்தானத்தில் நிலைநிற்க கிருபை தாரும். கலந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். நாளை முதல் நடக்கிற பிள்ளைகளுக்கான ஜெபங்களுக்காய் ஸ்தோத்திரம். தேவ மகிமை வல்லமையாய் வெளிப்படட்டும். இந்த 3 நாட்களுக்கு கர்த்தருடைய அபிஷேகம் வெளிப்படட்டும். கர்த்தருடைய அதிகாரங்கள் வெளிப்படுவதாக. ஆண்டவரே, வெள்ளி சனி நடக்கிற ஜெபங்களை ஆசீர்வதியும். ஞாயிற்றுக்கிழமை நடக்கிற ஞானஸ்நான ஆராதனை ஆசீர்வதியும். பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவநாம மாத்திரம் மகிமைப்படட்டும். கிருபைக்குள் மறையும். ஆண்டுடைய கரம் தாங்கட்டும். நம்முடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளைகளோடு அமரட்டும். இந்த வாரம் முழுவதும் கூட இரும். இயேசுவின் மூல ஜெபங்கேலும் நல்ல பிதாவே.